மா ஐயா வீட்டுல யாராவது இருக்கீங்களா? இந்த பிச்சைக்காரனுக்கு வேற வேலையே இல்ல. இந்த வரேன். இந்த பிச்சைக்காரன்ட்ட கடைசியா எப்ப பிச்சை எடுத்தீங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? 3 மாசம் டியூ பெண்டிங்ல இருக்கு. எப்ப வந்தாலும் இன்னைக்கு தானே, இல்ல நாளைக்கு தானே, இல்ல அடுத்த வாரம் தர, இல்ல அடுத்த மாசம் தர, சும்மா வரும்போது ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. இன்னைக்கு கன்ஃபார்ம் நீங்க காசு தரீங்க. இந்தப்பா தண்ணி குடிச்சிட்டு பேச தொண்டை கட்டிக்க போகுது. என்ன விளையாடுறீங்களா? காசை கொடுங்கண்ணே. தம்பி தரேன்ப்பா. என்ன எப்ப தருவீங்க? நீங்க தரேங்கிற சொல்லு கிணத்துல போட்ட கல்லு ஒண்ணு. தம்பி என்கிட்ட வேலைக்கு போனா தப்பா காசு. எப்ப வேலைக்கு போவீங்க? தம்பி அவங்க எப்ப வேலைக்கு கூப்பிடுறாங்களோ அப்ப தப்பா போக முடியும். அவங்க உங்களை எப்ப வேலைக்கு கூப்பிடுவாங்க? ஏப்பா அவங்க எப்ப வேலைக்கு கூப்பிடுவாங்கன்னு எனக்கு எப்படிப்பா தெரியும்? இல்ல இது வேலைக்கே ஆகாது. நீங்க நவருங்க, நான் வீட்டுக்குள்ள போய் பாத்துக்கிறேன். தம்பி வீட்டுக்குள்ள போனா போலீஸுக்கு போனை போட்டுருவேன். வீட்டுக்குள்ள வந்து பிரச்சனை பண்றாங்கன்னா அப்புறம் சொல்லிடுவேன். என்னன்னு இப்படி பண்றீங்க? காசை வாங்கிட்டு வரலான்னு என் பாசல வேலையை விட்டு தூக்கிடுவானு. எப்படியாவது காசை அரேஞ்ச் பண்ணி தாங்கன்னு.